ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பொட்டேட்டோஸ் வச்சு வீட்லேயே சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம எப்படி ஒரு ஈஸி ஸ்நாக்ஸ் செய்கிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒன்றும் இல்லை, ஈஸி மெத்தடில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ எடுத்து மேலே இருக்க தோலெல்லாம் பீல் பண்ணிக்கலாம். பீல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க தோல்லாம் பீல் பண்ணிட்டு சின்ன சின்னதாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி அழகாக நீட்டமாக சாப் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து சாப் பண்ணதை கோல்டு வாட்டரில் ஒரு 10 to 15 minutes நல்லா போட்டு சோக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 10 to 15 minutes கழித்து கொஞ்சம் வார்மாக வெதுப்பாக இருக்கிற தண்ணியில் ஒரு 2 tablespoon சால்ட்டு போட்டுட்டு அதில் ஊற வச்ச பொட்டேட்டோஸ் எல்லாமே எடுத்து இதில் போட்டுடுறோம். இதில் போட்டு இதில் ஒரு 15 to 20 minutes நல்லா ஊற வைக்கிறோம். இந்த 15 to 20 minutes நம்ம ஊற வைக்கிறதுலையே ஒரு 50% வரைக்கும் உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாகிடும். அதுவே அந்த வார்ம் வாட்டர்லேயே கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸஸ் எல்லாமே எடுத்து ஒரு காட்டன் டவலில் வச்சு அதில் இருக்க வாட்டர் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிடுறோம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சிடுறோம். அது எடுத்து வச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சு லைட்டாக ஃபஸ்ட்டு டைம் ஆயில் நிறைய சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக ஒரு டைம் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஒரு டைம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் செகண்ட் டைம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு 4 minutes நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஆகாது, ஆனால் உள்ளே சாஃப்டாக இருக்கும், ஆஃப் ஒயிட்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது நல்லா அது ஒரு இப்படி டார்க் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பி ஆகிடும். கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு, சால்ட்டு, காரம் எல்லாமே சேர்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு நம்ம தொட்டுக்க சாஸ் வச்சு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு ரெடி. நம்ம வீட்லேயே இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.